ஓம் நம சிவாய. இத்தகைய நரகங்கள் அநேகம் உள்ளன. வர்ணாசிரமங்களுக்கும் தர்ம சாஸ்திரத்திற்கும் விரோதமாய் மனவாக்கு காயங்களால் பாவம் செய்தவர்கள் யாவரும் தலைகீழாக கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அந்த நரகவாசிகள் ஒரு காலத்திலும் தேவர்களை பார்ப்பதில்லை. அத்தகைய நரகங்களை அனுபவித்த பிறகு மரம், பறவை, மிருகங்களாக பிறப்பார்கள். தர்ம சாஸ்திரத்தில் கூறியபடி நடந்தவர்கள் ஸ்வர்க்க போகத்தை அனுபவித்து நல்ல பிறவியை அடைந்து முறையாக முக்தி நிலை அடைவார்கள். எவ்வளவு புண்ணியர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்களோ அவ்வளவு பாவிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். எந்த பாவத்தை புத்தி இல்லாமல் செய்துவிட்ட போதிலும் அந்த பாவத்திற்கு தக்கபடி சுலபமாகவும் கஷ்டமாகவும் பிராயச்சித்தங்கள் மனுவாதி பெரியோரால் கூறப்பட்ட ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருப்பினும் அவற்றை செய்து தங்கள் பாவத்தை விலக்கிக் கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பவர்கள் இவ்வாறு நரகலோகத்தை அடைந்து கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள சக்தி இல்லாவிட்டால் நாம் பாவம் செய்தோமே என்னும் உணர்வுடன் சிவபெருமானை நோக்கி தன் பாவங்களை போக்குமாறு காலை, உச்சி, மாலைகளில் சிவஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அவை ஒழியும் என்றும் பாவ நீக்கத்தினாலும் புண்ணிய பிராப்தியினாலும் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. ஜபம், ஹோமம், தியானம் முதலியவற்றால் சிவபெருமானையே தோத்திரம் செய்பவன் சர்வ கர்ம பந்தங்களையும் ஒழித்து தேவேந்திராதி போகங்களை அனுபவித்து சிவஞானத்தை அடைவான். சிவபக்தி உள்ளவனுக்கு ஒரு காலத்திலும் நரகம் என்பது சித்திக்க மாட்டாது. வியாச முனிவரே சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமாக இருப்பது மனம். ஆகையால் அதை சிவபெருமானிடமே நிறுத்தி தியானித்தால் பிரம்ம ஞானம் உண்டாகும். அந்த ஞானமே பரபிரம்மம். ஞானமே தத்துவ ஸ்வரூபம். ஞானமே சராச்சரமாக ஜெகத் ரூபம். ஆகையால் ஞானத்தை விட சிறந்தது வேறொன்றில்லை. சிவஞானத்தை அடைந்து முக்தி நிலை எய்துவதற்கு இதுவே வழியாகும். பாதாளத்தின் மேலுள்ள நரகலோகம் இத்தகையதாகும். அதற்கு மேலுள்ள பூவுலகத்தின் விபரத்தை சொல்லுகிறேன், கேளும். ஓம் நம சிவாய.